சென்னை போக போகிறோம். சாச்சி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிளக் இருக்கு, ரொம்ப இதாக இருக்குது. ஒரு பிளக் இருக்குது, ப்ளஸ் அது போக வேறு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. திங்ஸ் எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு வைக்கலாம். ஹே கைஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் ஸ்மைல். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் vlog. இந்த ஃபஸ்ட் vlog எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஃப்ளூயண்ட்டாக நம்மளால் பேசவும் முடியாது. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் அப்பப்போ vlog போடலாம் அப்படின்றது இருக்கும். பஸ் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். ஃபுட்டு எதுவுமே கொண்டு வரல. ஸோ நான் வெளியில் கடையில் எங்கேயுமே வாங்கி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பேக் அங்கே வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்ம வாங்கின ஸ்நாக்ஸ், அது போக நம்ம கொஞ்சம் படுத்திருக்கோம். ப்ளஸ் பஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பஸ் பாருங்கள், நல்லா இருக்கிறதா? அந்த அளவுக்கு இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா E4. ஸோ நான் மேலே ஏன் புக் பண்ணல அப்படின்னா, இப்போ வரைக்கும் யாருமே வரல, ஆளும் இல்லை, நான் மட்டும்தான். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு லேடிக்கு வந்துருப்பாங்க, அவ்வளோதான் கைஸ், செட்டில் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா பஸ் எப்படி இருக்குன்னு? ஸோ நான் ஏன் மேலே புக் பண்ணல அப்படின்னும் போது, ரொம்ப ஸ்பீடாகலாம் போனால், ஸ்பீட் பைக்லலாம் போனால் ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மேலே புக் பண்ணல. ஸோ அதான் கீழே புக் பண்ணேன். கீழேனா நான் பாட்டுக்கு மதியாக தூங்கிட்டு போவேன். ஏன்னா நாளைக்கு ட்ரைனிங் மீட்டிங்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபைனலி பஸ் எடுத்துட்டாங்க. ஒன்றும் நினச்சி காத்தே வருது. பஸ் எடுத்து வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ போகுது. ப்ரோ இல்லை, இப்போ நான் இங்கே வந்து இறங்கினேன். இப்போ இறங்குறேன் வந்து ஒருத்தங்க இறங்குவோடனே கேட்குறாங்க 300 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. சார் இல்லையே, இப்போ கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் சார் காட்டுது அப்படின்னா என்ன 200 ரூபாய்க்கு வரேன் அப்படின்றாங்க. அப்புறம் 150ன்றாங்க. நீ எவ்வளோக்கு தான் வருவ அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களே பேசிட்டு அவங்களே போகிறாங்க. என்னப்போ எனக்கு திருநெல்வேலி கிட்டத்தட்ட கேரளா பார்டர். உங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷனும் வந்தேன் ப்ரோ. கொஞ்சம் வரலாம் சொல்லிட்டு ஹோட்டல் ஐரிஸில் தான் புக் பண்ணியிருக்காங்க, ப்ளூ ஐரிஸில். ஸோ சரி போகலாம் அப்படின்னு நான் இறங்க தான் செஞ்சேன். 300 ரூபா கூட தான் பேக்கை தூக்கி போகிறாரு. இந்த ப்ரோ இப்போ இங்கே தான் இருக்கு ப்ளூ ஐரிஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஹோட்டல் வந்தாச்சு, ப்ளூ ஐரிஸ். ஹே கைஸ், இப்போ வந்து நம்ம ரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரூம்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ரூமில் ஒரு ஜீவன் இருக்கு. இதான் ரூமு. ஒரு சின்ன டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் இங்கே வச்சுருக்கோம். பெட்டு, இன்னொரு எக்ஸ்ட்ரா பெட்டு வேறு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. டிவி, அதுக்கப்புறம் கெட்டிலு, தேவையான திங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னா மிரர் கொடுத்துருக்காங்க. வேறு ஸ்நாக்ஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. ரேட் இருக்குது. இது வாங்குறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது, ரெட்புல் இருக்குது. ரெட்புல்லோட ரேட்டை பார்த்தீங்கன்னா தான் ஷாக்கே. ரெட்புல் பார்த்தீங்கன்னா 250. எது இந்த ஒரு ரெட்புல் வந்து 250. எனக்கு தெரிஞ்சு இதை குடிக்கிறதுக்கு அவன் குடிக்காமே இருக்கலாம், இங்கேருந்து கடையிலே வாங்கி குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும், பாத்ரூமாக இருக்குது. வேணுங்கிற திங்ஸ் வச்சுக்கலாம். லாக்கர் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. வேறு ஷூ, செருப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். பாத்ரூமில் இப்போ ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் எனக்கு தெரிஞ்சு வெளியில் வரல. இப்போ வந்தோடனே நான் அந்த எடுத்து உங்களுக்கு காட்டு. என்ன பாத்ரூமில் இருந்த ஜீவன் எங்கேயோ போகுது. சரி வாங்க பாத்ரூம் டூர் பார்ப்போம். இதாக இருக்குது ஜம்முன்னு ஒரு மிரர். இப்போதைக்கு இவர் தான் நம்ம கேமராமேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்தாங்க, அது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு சின்ன கோல்கேட், சோப்பு, இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஷாம்பு, ஸ்மெல் நல்லா இருக்குது. அப்புறம் டாய்லெட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷவர் இருக்குது. அப்படியே கேமராமேன் உள்ளே வாங்க, வலிக்கு விடாமல் பார்த்துவாங்க. ஷவர் இப்போதைக்கு போட்டால் நம்ம அவ்வளோதான், வேற அவ்வளோதான்.
எனக்கு தெரிஞ்சு இந்த ரூமில் ஒரு ரொம்ப பெரிய குறை அப்படின்னா இந்த லைட்டு தான். ஒஸ்ட்டு லைட்டே இல்லை. நாங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கு இந்த ரூமு எப்படி பத்துன்னு தெரில. இந்த டேபிளில் ஒரு இது இருக்குது, லைட்டு ஃபிலிப்ஸோடது, வேணா நாங்கள் தூக்கிட்டு போகலான்னு இருக்கோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். அப்புறம் எங்களோட ஷூஸ் அடுக்கி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரூம் ஓனரே பார்த்தோன்னா அசிங்கமாக கேட்பான், அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கு. இப்போ நான் என்னென்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ சாப்பிட போவோம். ஸோ சாப்பிட போகிறதே நாங்கள் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சாப்பிட போகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய். இல்லை வேண்டாம். அது என்னது? ட்ராகன் பொட்டேட்டோ. அதெல்லாம் இதை போட்டு விடு. போதும், நல்லா இல்லைண்ணா. என்னது? நல்ல வேணாம், ஓப்பன் பண்ணு. ரசம் வேணாம், ரசம் அது அதில் அது வேணாம்டா, எடுக்காத. இது என்னன்னு பாரு, நான் எடுத்துக்கோ. எதுவுமே இதெல்லாம் சாப்பிடுவியா நீ? என்னென்ன தெரியும், ஏதோ பிளேட்டிங்காக எடுக்கிறேன்னு. ஹாய் ப்ரோ, என்ன எடுத்துருக்கீங்க? பணியாரத்தை எடுப்போம். ஓகே கேஸ், குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ 8 o'clock வந்து நமக்கு செக் அவுட்டு. ஸோ சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் 27. நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:35 ஈவினிங் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். எங்கன்னா நம்ம ரிட்டன் தென்காசி போகிறதுக்கு. ஸோ இப்போது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டாட்டா. ஓப்பன் பண்ணுங்க. முடியாச்சு. நல்லா இருக்கும். பொற்கொழிக்குது, நீ வேணா சாப்பிடு. சாப்பிடலாமா? ஹே கைஸ், ஃபைனலி ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். சொல்லியிருந்தா ஏன்னா அங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், ஏன்னா அந்த வழி ஓடி இருப்போம். இப்போ பேசணும்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இதில் அவங்க தானே இருக்கு. இப்போ கனடியம் பண்ணுறாங்க.